விருச்சிக ராசி அன்பர்களே, என்ன சொல்கிறது? விருச்சிக ராசி அட்டி தூள் கிளம்ப போகுது. இனிமேல் விருச்சிக ராசி சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கும். தொழிலில் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் சார். ஒருத்தன் அடிச்சு அவனை ரொம்ப அப்படி நொறுக்கி வச்சுக்கிறாங்க. திடீர்னு அவனுக்கு நல்ல மூச்சு, நல்லா ரிலாக்ஸாக விடுற மாதிரி ஒரு பூஸ்ட்டு குடிச்சிட்டு அப்படியே தெம்பாக வந்து நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் தான் இனி நடக்க போகுது. ஒரு அற்புதமான காலகட்டம், ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம், லாட்ரி டிக்கெட் காலகட்டம். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது, எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற விஷயமும் நடக்கும். அதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் சார் தனிப்படையாக ஜோதிடம் பார்க்கணும், இதெல்லாம் ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் ஒரு சில பாயிண்ட் மேட்ச் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா நான் பொது பலன் சொல்கிறேன் சார். பொது பலன் வந்து எப்படி எல்லாமே 100% மேட்ச் ஆகாது. காரணம் என்னென்னா, நீங்கள் ராசி மட்டும்தான் ஒன்று, விருச்சிகம் உள்ள நட்சத்திரங்கள் வேறு, அனுசவிச்சாங்க, அது கேட்டால் அது நிறையா இருக்குது உள்ள. அதே மாதிரி போனீங்க அப்படின்னா தசாபுத்திகள் வேறு, இப்போ உங்களுக்கு நடந்துருக்க தசாபுத்திகள் வேறு, நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு, அதே மாதிரி நீங்கள் பிறந்த இடம் வேறு, உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நடக்கும்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கலர் சட்டையெல்லாம் ஒரு கலராக எல்லாம் ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. வெள்ளை சட்டைக்காரன் உள்ளே பூந்தா அவனை என்ன தான் ஒரு நல்ல ஆளாகவே இருந்தாலும் அந்த கலர் வந்து அவன் மேலே ஒட்டாமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நேரம் நன்றாக இருந்தாலும் எதன் வழியாக கிராஸ் ஆகிறீங்க, பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் மேலேயும் அந்த சாயம் லைட்டாக படத்தான் செய்யும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணும்போது உங்களோடு தொடர்ந்து பிரயாணிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய மனைவியோ குழந்தையோ, அதே போல் தொழிலில் உங்களுடைய பார்ட்னரோ, அவங்களோட ஜாதகத்தையும் செக் பண்ணணும். அதற்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் செயல்படும். இது நிறையா பேருக்கு தெரியறதில்ல, அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் நான் எங்கே சார் செக் பண்ணுறது? உங்களோட லோக்கல்லே கொடுத்து செக் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு அங்கே கரெக்டாக கிளாரிஃபையாக சொல்லலை, இந்த நாளில் இது நடக்குங்கிற அளவுக்கு எனக்கு தெளிவான ஒரு ஆள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓப்பனாகவே சொல்கிறோம். எதுவுமே வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிட்டா அது வந்து அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு டைம் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவர் பதில் சொல்லிகிட்டே இருப்பார். விவிஐபி, ஒரு மிகப்பெரிய விவிஐபி, அவர் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான், பேட்சாக ஜோதிடம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறவர். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரபலமான மிகப்பெரிய பிரபலம், அப்படியே தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 20 பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அரசியல்லையும் சரி, அதே போல் சினிமா துறையிலையும் சரி, மிகப்பெரிய ஒரு ஜோதிட வல்லுனர். நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. 4 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார். நீங்கள் கவலையே படுத்தவங்க, 4 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார். பட்டாசு கிளப்புவார். நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். விருச்சிக ராசி எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. நல்லா தூங்கி எழுந்திரிங்க சார். உங்களுடைய தூக்கம் நல்ல முக்கியம். நல்லா தூங்கி எழுந்திரிங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனம் செலுத்தி ஆகணும். உடலில் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். கரெக்டான உணவு எடுத்துக்கோங்க. கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சரியாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூரினரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரியாக பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. நல்லா டைஜஸ்ட் பண்ணுங்கள். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக நல்லபடியாக பார்த்துக்கோங்க. டைஃபாய்டு, மலேரியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் ரத்தம் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய நோய்கள்லேருந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. என்ன சார் ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு இத்தனை சொல்கிறீங்க? ஒரே விஷயந்தான், உடல் ஆரோக்கியம் தேவை. இதை நீங்கள் உள்ள டீப்பாக நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் தேவை, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா போதுமானது. வண்டி வாகனத்தை ரொம்ப கவனமாக போகணும். 2 வீலர்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு காரோ இல்லை அந்த மாதிரி வண்டியில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஓகே தான். அப்படியே இல்லை சார் 2 வீலர் தான் நம்மகிட்ட இருக்குது, நம்ம அதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 2 வீலரில் ரொம்ப ஜாக்கிரதை போகணும். ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க. அதீத ஸ்பீடு கூடவே கூடாது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க வண்டியை. ரொம்ப நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். மிகப்பெரிய நன்மை உண்டு. விருச்சிக ராசியெல்லாம் நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கான விடிவு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அது எப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் காது குளிர்ச்சியாக இருக்குமே சார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் சொல்கிறது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சொன்னால் நல்லாயிருக்கும் சார், சொல்லுங்கள் சார் கேட்போம் அப்படிம்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொன்னதுக்கப்புறம் கமெண்ட் வந்து இப்படி தான் சொல்கிறீங்க, இன்னும் ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது அப்படிம்பீங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னொரு விஷயத்தினாலும் நோட் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் உங்களுக்கு நடக்கலை, இனி நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? நிறைய வருமானம், லாபம் கிடைக்க போகுது. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய தொழிலில் லாபம் கிடைக்க போகுது. மன மகிழ்ச்சி, பணவரவு அதிகமாக இருக்க போகுது. தன பாக்கியம் அதிகமாக உண்டு. அதாவது உங்களுடைய ராசி
மார்ச் வரைக்கும் கும்பத்தில் சனி இருக்கிறார். அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நடக்கும். அதுக்கு அடுத்தது மார்ச் தொடருது. மார்ச்லேருந்து உங்களுக்கு நல்ல விடிவு காலம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போவே உங்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும், பணம் வருவாய் கொஞ்சம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்கம் வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படியே மார்ச் வருது. மார்ச்சுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேப் வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு பூ வந்து ஒரு தாமரை பூ வந்து அப்படியே மொக்கு விரிகிற மாதிரி விரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மே வருது. மே, ஜூன், ஜூலையில் அப்படியே பிடிக்குது வண்டி, ஆக்சிடென்ட் ஸ்டார்ட் பிடிக்குது. அப்படியே வண்டி ஃபயர் ஆகுது. வண்டி நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி டெட்டர்னு புல்லட் அப்படியே சும்மா வண்டி நிற்காமல் பரப்பரன்னு வண்டி ஓடுங்க. நல்ல வருமானம் உண்டாகுது ஜூன் ஜூலையிலேருந்து. ஸோ இந்த ஜூன் ஜூலையிலேருந்து நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்? அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதோ, லோனை கிளியர் பண்ணுறதோ, இதெல்லாம். இப்போ இந்த விருச்சிக ராசி எப்படி இருக்கும்? லோன் வாங்கியாவது சின்ன சின்ன சில்லற கடனை அடைப்பீங்க. ஒரே லோனாக மாற்றுவீங்க, ஒரே கடனாக மாற்றுவீங்க. அந்த கடனை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கான வழிகள் உங்களோட மைண்டுக்கு தோண ஆரம்பிக்கும். சார், இத்தனை நாள் இதை நான் யோசிக்கவே இல்லை, இப்போ நான் யோசிக்கிறேன். இத்தனை நாள் இதை பற்றி நான் டீப்பாக போய் கேட்கல, இன்றைக்கி நான் டீப்பாக போய் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். தொழிலில் இந்த விஷயத்தை பண்ணால் லாபம் அப்படின்னு எனக்கு தெரியும் சார், ஆனால் அன்றைக்கி எனக்கு என்ன மூளையோ தெரியல, நான் அன்றைக்கி அதை பண்ணலை, ஆனால் இப்போ பண்ணலான்னு தோணுது, பண்ண போகிறேன் அப்படிம்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்காமல் இருக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. வண்டியை வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் சரி பண்ணுவீங்க. வண்டியை வந்து புதுப்பிப்பீங்க, வீடை புதுப்பிப்பீங்க. அதே போல் லேண்டு வாங்கக்கூடிய ஒரு நேரம், வருமானம் வரக்கூடிய நேரம். அந்த வருமானம் வரக்கூடிய பணத்தை வச்சு இன்னும் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக போட்டு நிறையா வருமானத்தை பெருக்கிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. தொழில் ரீதியான விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இந்த ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லேயும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கொஞ்சம் வச்சு பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. தொழிலில் கவனம் தேவை, வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த விருச்சிக ராசிக்காரில் எப்பவுமே தேல் மாதிரி வார்த்தையை டக்குன்னு கொடுத்துருவாங்க, அதனால் கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த வார்த்தையில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. இந்த ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களோடு வேலை செய்பவர்கள்ட்ட கரெக்டாக வேலை வாரத்தில் கவனமாக இருக்கணும். உங்களை ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஏமாத்துறதுக்கு பார்க்குற விஷயத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு. அதே போல் ஓரளவுக்கு கரெக்டாக நீங்கள் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கடனெலாம் சரி பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துச்சு அப்படின்னு அர்த்தம். தொழிலில் ஒவ்வொரு தொழில் உங்களுக்கு தூக்கிடும். ஒவ்வொரு தொழில் கொஞ்சம் அப்படியே ஒரு மேப் மாதிரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி அப்படியே ஏறி இறங்கி ஏறும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு தொழில் நல்லா வருது அப்படின்னு ஒரு தொழில் வந்து டவுன் விட்றாதீங்க, ரெண்டையும் சரி சமமாக பாருங்கள். ஏன்னா இந்த விருச்சிக ராசியில் எப்பவுமே ஒரு தொழில் பண்ணுறவங்க கிடையாது, மல்டி பிஸ்னஸ் மேன். இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை சார், நாங்கள் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன் அப்படின்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது, ரொம்பவும் எக்ஸ்ட்ரீம் லாபம் கிடையாது, பரவாயில்லையாக போய்ட்டுருக்கும். அதே போல் வெளிநாட்டு வாழ் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்நேரம் ஒரு ப்ரமோஷன் ஏறி இருக்கும், ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறிப்பீங்க, ஒரு வருமானம் ஏறி இருக்கும், ஒரு டைப் அமௌண்ட் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து ராசிகளில், முதன்மையான ராசிகளில் இந்த ராசி வந்து விருச்சிக ராசி அப்படின்னு 2027 டாப் மோஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த டாப் மோஸ்ட் ஆஸ்ட்ராலஜியில் இந்த ஹோரோஸ்கோப் இந்த ராசி தான் வந்து 2026 டாப் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க தயவுசெய்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முருகர் வழிபாடு, முருகர் கையில் பிடிச்சிட்டா போதும். முருகர் கையை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா முருகரே நம்மளை வந்து அழகாக அப்படியே விளையாட வச்சு ஜாலியாக வச்சுக்குவார். இத்தனை நாள் கீழே விளையாடுறவங்களை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சம் விளையாட போகிறார். அப்போ நல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு. அதே போல் எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது, ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு நல்லது தான், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. சின்ன சின்ன தடைகள் இருக்க தான் செய்யும். அந்த தடைகளை தாண்டி வந்து சக்ஸஸ் பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. வரக்கூடிய மே, ஜூன், ஜூலைக்கு பிறகுலாம் நல்ல ஒரு வருமானம் உண்டு. சின்ன சின்ன லேக் ஆகி வரும். அதனால் நீங்கள் பயந்துக்காதீங்க. தொடர் முயற்சி விஸ்வரூப வெற்றியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஜாக்பாட் அமௌண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சார், இதுக்கு கொக்கி போட்டேன், அது நடந்துச்சா இல்லையான்னு தெரியல, அதை விட சாட்டிஸ்ஃபையான ஒரு விஷயம் நடக்குது சார். விருச்சிக ராசிக்காரன் எப்பயுமே அப்படி தான். போடுற கொக்கி சின்ன நெத்திலி மீனுக்கு போட்டால் மாட்டுற சுறா மீனாக மாட்டோம். இவன் ஒரு மாருதி கார் வாங்கலாம் அப்படின்னு போனால் போய் BMW வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ராசி. கடை வாங்கியாவது அவனை ஆசைப்பட்டதை நிறைவேற்றிடுவாங்க. வார்த்தைகள் மட்டும்தான் கொஞ்சம் கடுசு, மனசு தங்கம், மனசு பொடுசு. அது ரொம்ப ஒரு சிக்கனமான ஆள் அப்படின்னு சொல்ல முடியாது. சில விஷயத்தில் எதுக்குடா இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சில விஷயத்தில் ரொம்ப ஆடம்பரமான ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நீட்டான பர்சன் இந்த விருச்சிக ராசி. இவர்கிட்ட லைஃப் பார்ட்னராக இருக்கிறதும் பெரிய விஷயம், அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறதும் பெரிய விஷயம். விருச்சிக ராசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் உங்களுக்கு அவ்வளோ செட்டே ஆக மாட்டாங்க.
ஏன்னா லைஃப் பார்ட்னரே உங்கள்கிட்ட இருக்கீங்க, உங்கள் மனைவி வீட்டு கேட்டு பாருங்க, இந்த ஆளுகிட்ட குப்பை போடுறது எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஆள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். ஸோ அதனால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் கண்டிப்பாக நிச்சயம். பூர்வீக சொத்துக்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து தான் நீங்கள் வந்து பூர்வீக சொத்தை வந்து நிலைநாட்டுவீங்க. ஆனால் பூர்வீக சொத்து எப்படி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து கைக்கு வந்துடும். அதே போல் நீங்கள் கொஞ்சம் தன்னிச்சையாக செயல்பட்டு உழைக்கக்கூடியவர்கள். மற்றவர்களுடைய உழைப்பிலேருந்து நீங்கள் உழைப்பு எடுக்க மாட்டீங்க. நான் உழைச்சி நானாக சம்பாரித்து நானாக பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவீங்க. 100 ரூபா வர வேண்டிய இடத்துல அவன் பண்ணி கொடுத்தாலும் 100 ரூபா வரும். ஏன் நான் வந்து சுயம்பு, நானாக தான் உருவாகி வருவேன், எனக்கு 80 ரூபா வந்தால் கூட போதும், என் உழைப்பில் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை அப்படின்னு அந்த அமௌண்ட் வந்தால் கூட போதும் அப்படின்னு உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே எல்லா விஷயமும் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு ராசி. இந்த ராசியை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிடத்தை பார்க்கணும் அப்படின்னா தயவுசெய்து கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மட்டும் போதுமானது. A to Z கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி சார், உடனடியாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய நண்பர்கள் தயவுசெய்து பகிர்ந்துட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.